ஐப்பசி 23 இன்றைக்கி வந்து சாயங்காலம் போல் கொல்லையில் கொஞ்சம் கன்றுலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா கார்காய் காய்ச்சிருந்தது மாங்காய். இது வந்து சீசன் கிடையாது. சீசன் இல்லாத நேரத்தில் மாங்காய் காய்ச்சிதுன்னா அதை வந்து கார்காய்னு சொல்லுவோம். இது வந்து செந்தூரா வெரைட்டி. 7 காய் இருந்தது. 7 காயும் ஒரே கொத்தில் இருக்கிறது பெரிய ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இன்னும் அணில் கண்ணில் படல. சீசன் அப்போ காய்க்கிற மாங்காயெல்லாம் அணில், குருவி, கிளி எல்லாம் தின்னது போக மிச்சத்தை தான் நாங்கள் எடுத்துப்போம். இப்போ இந்த 7 காயும் எப்படியாவது அணில்கிட்டேருந்து காப்பாற்றிடணும். அதுக்கு வந்து ஒரு சாக்கு கட்டலான்னு அந்த சாக்கை கட்டி மறைச்சிக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் கூட அது கண்ணில் படல. இப்போ சாக்கு கட்டின பிறகு தான் அதில் ஏதோ இருக்குன்னு அதை திங்க வந்தாலும் வரலாம். எப்படியோ காயெல்லாம் பிச்சுக்காமல் 7 காயும் ஒட்டுக்காக சேர்த்து இந்த சாக்கு கட்டிட்டு வந்தாச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கன்று தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். கருவேப்பிலை மரத்துக்கு கீழே அந்த பழம் எல்லாம் மலையில் கொட்டி அது துளுத்து நிறையா அதோட நிழல்லே நிறையா இருந்தது. அதை எல்லாமே எடுத்து வாழைக்கட்டை ஓரமும் நாங்கள் மஞ்சள் போட்டிருந்தோம். அந்த மஞ்சள் ஓரமும் நீட்டாக பாத்தியாக வச்சுக்கிட்டு இருந்தோம். கருவேப்பிலை கன்று வந்து எப்படியுமே வேஸ்ட் ஆகாது. மழை நாளில் அதை வந்து ஒடிச்சு நாங்கள் காய்கறி கடையில் கொண்டே கொடுத்துருவோம். வெயிட் வச்சு கொடுப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம காசு வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படி இல்லாட்டி காய்கறியும் வாங்கிக்கலாம். நம்ம ஏதாவது கன்று வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அது வரவே வராது. அதை வந்து நம்ம சாதா நாளில் வைக்கிறதோட மழை காலங்களில் வச்சோம்னா அது சீக்கிரம் பிடிச்சிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.